இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. வீடு முழுவதையும் துடைத்து சுத்தம் செய்து களைப்பு ஒருபுறம் இருந்தாலும் எப்படியாவது பிரகாஷிடம் பேசிவிட வேண்டும் என்று அவன் அறைக்குள் நுழைகிறாள். தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்குகிறாள். பிரகாஷ், உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ரகசியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நீங்க அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நீ அப்படி நினைச்சா இங்கிருந்து கிளம்பலாம். உன்னோட தந்திரத்தால எதையாவது சாதிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. நீ நினைக்கிறது நடக்க நான் விட மாட்டேன். தந்திரமா? பிரகாஷ், உங்க தாத்தா அந்த நிபந்தனையை போடலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் நித்யா. உன்ன மாதிரி குடிசையில வளர்ற பொண்ணுங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நித்யாவின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை புரிந்து கொள்ள மறுத்த பிரகாஷ் கோபத்தோடு அறையை விட்டு வெளியேறினான். நித்யா வழக்கமாக படுக்கும் படுக்கை இன்று அவளுடைய தங்கை அக்ஷயா ஆதிக்கத்துடன் படுத்திருந்தாள். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல அக்ஷயா ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினாள். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.